பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். தூய மத்தேயு நற்செய்தியில் 25ஆம் அதிகாரம் 34 36 முடிய. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது தூய பவுலின் விழாவை கொண்டாடுகிறது. இன்று நாம் நினைவு கூறும் பவுலின் 1865ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள வட்டரோவில் பிறந்தார். இப்பகுதியில் அமைதியில்லாத சூழல் நிலவியதால் இவருடைய குடும்பம் பிரேசிலுக்கு இடம் பெயர்ந்தது. அப்போது இவருக்கு வயது 10. பவுலின் சிறு வயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கி வந்தால், இது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டிலிருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்து வந்தாள். இப்படியே இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க, ஒரு நாள் இவர் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை சந்தித்தார். அவரை சந்தித்த பின்பு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற தொடங்கியது. ஆம், சமுதாயத்தில் இருக்கின்ற இது போன்ற நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது என்று மிக தீவிரமாக யோசித்தார். அதன் வெளிப்பாடாக இவர் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி இமாக்குலேட் ஹார்ட் என்றொரு சபையை நிறுவினார். இதில் ஏராளமான பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பினால் இவர் பல நல்ல பணிகளை செய்து வந்தார். ஏழை எளியோர், பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றி வந்த சேவை பல தரப்பினிலிருந்தும் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. அதே நேரத்தில் ஒரு சிலர் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இவருக்கு எதிராக செயல்படத் தொடங்கினார்கள். குறிப்பாக இவரை தேவையற்ற விதங்களில் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். இவற்றையெல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். மக்களுடைய விமர்சனங்கள் ஒரு புறம் இவரை தாக்கியது என்றால், இவருக்கு வந்த நீரிழிவு நோய் இவரை கடுமையாக தாக்கியது. இதனால் இவரால் முன்பு போல் பணிகளை சிறப்பாக செய்ய முடியாமல் போனது. ஒரு கட்டத்தில் இவருடைய நோய் முற்றவே இவர் படுத்த படுக்கையாகி 1942ஆம் ஆண்டு இறந்து போனார். இவருக்கு 2002ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்காக நோயாளிகள் நலம் பெறவும் தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணித்த தூய பவுலின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய பவுலின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர் ஏழை எளியவர்களிடமும் நோயாளிகளிடமும் கொண்டிருந்த கரிசனையும் அக்கறையும் தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது. அவர் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பு மக்களையும் பராமரித்து கொண்டார். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தார். அவரைப் போல நாம் நோயாளிகளிடத்தில் கரிசனையும் அக்கறையும் கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உடல் மல நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இவர்களிடத்தில் அல்லது இவர்களுக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை, முதியோர்களை கண்டும் காணாமல் போகின்ற போக்குதான் அதிகமாக இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் நாம் அவர்களுக்கு சேவை செய்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தன்னுடைய மாத வருமானத்தில் 25% நோயாளிகளுக்கும் கைவிடப்பட்ட முதியவர்களை பராமரிப்பதற்காகவும் செலவிடும் மதுரைக்கு அருகில் உள்ள பரசராம்பட்டியை சார்ந்த ஆறுமுகம் அவர்களை குறித்து சொல்லியாக வேண்டும். சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்த இவர் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவியும் வீதியோரங்களில் இருக்கின்ற நோயாளிகளை கவனித்துக் கொண்டும் வருகின்றார். அதற்காக தன்னுடைய மாத வருமானத்தில் 25% செலவு செய்து வருகின்றார். தானுண்டு தன்னுடைய குடும்பம் ஒன்று என்று வாழ்வோருக்கு மத்தியில் பிறருக்காக வாழும் ஆறுமுகம் ஒரு நல்ல உதாரணம். நாமும் தாட்சியிலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையிலும் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.